அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நம்ம எல்லாருக்கும் பாட்டினாலே ரொம்ப பிடிக்கும். நம்ம அப்பா அம்மாக்கு அப்புறம் பாட்டினா ரொம்ப பிடிக்கிற நிறைய பேர் இங்க இருக்கும். படிக்கிற காலத்துல லீவு விட்டா பாட்டி வீட்டுக்கு போறதும் பாட்டியோட சந்தோஷமா இருக்கிறதும் வழக்கம். பொதுவா பாட்டினாலே இப்படித்தான், வீட்டுல இருப்பாங்க, லீவுக்கு பேரம்பேத்திகள் வருவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இப்படித்தான் நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். ஆனா ஒரு 92 வயசு பாட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல பயணிகளுக்கு இலவசமா தண்ணீர் சப்ளை பண்றாங்கன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கா? பல ஆச்சரியங்கள் நிறைஞ்சதாங்க இந்த உலகம். வாங்க அந்த ஆச்சரியத்தை கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். மத்திய பிரதேச மாநிலத்துல குவாலியர்ங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இலவசமா தண்ணீர் சப்ளை ஒரு பாட்டியும் அவங்களோட டீமும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவா நம்ம எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன்னா பாத்திருப்போம், சினிமால கூட பாத்திருப்போம். ட்ரெயின்ல இருந்து இறங்கி தண்ணிக்காக அவசரமா கடையில வாங்குற அப்பா இல்லைன்னா அம்மா, ஏதாவது குழாயில ட்ரெயின் கிளம்பிருமோ அப்படிங்கிற பயத்தோட தண்ணி பிடிக்கிற அண்ணா இல்லைன்னா அக்கா, இப்படி நம்ம பாத்திருப்போம். அந்த ஒரு சில நிமிடங்கள் தண்ணிக்காக அந்த மொத்த குடும்பத்தோட ஆளுங்களுக்கும் பிபி டாப்ல போயிட்டு திரும்ப வரும். சில நேரம் அதுக்காக ட்ரெயினையே மிஸ் பண்ணவங்களும் உண்டு. அந்த ஒரு நிலைமைய மாத்தணுங்கிறதுக்காக இந்த பாட்டி இவங்களோட டீமோட சேர்ந்து அந்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் வந்து நிக்கும் போது தண்ணிக்காக யாரையும் ட்ரெயினை விட்டு இறங்க விடுறதே இல்ல. ஜன்னல் வழியா அவங்களுக்கு தேவையான தண்ணி பாட்டில்களை இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சேவையை அனுபவிக்கிற எல்லா பேசஞ்சர்ஸும் இவங்களை பாராட்டுறாங்க. இந்த வயசுல இப்படி ஒரு சேவை இவங்க பண்ணி கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனா இவ்வளவு வருஷமா இத அவங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கணும்னு ப்ரே பண்ற பேசஞ்சர்ஸ் ஏராளம். இந்த பாட்டி தன்னோட பயண காலத்துல தண்ணீரால சில இடர்பாடுகளை சந்திச்சதாகவும் அந்த பிரச்சனை யாருக்குமே வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் இத சேவையா நினைக்காம கடமையா நினைச்சு மனசார செய்யறாங்க. நாம எல்லாருமே உறுதிமொழி அப்படின்னு ஒண்ணு ஸ்கூல் டேஸ்ல பிரேயர் அப்ப சொல்லியிருப்போம். அதுல பெற்றோர் ஆசிரியர் மூத்தோர் யாவரையும் மதிக்க வேண்டும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம். ஆனா அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் இந்த உதவிய சேவையா இந்த பாட்டி செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா தான் குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு எதுவுமே ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பாட்டியோட அன்பு தான் பெத்த பிள்ளைங்க மேல மட்டும் இல்லாம பாக்குற அத்தனை உயிர்களுக்கும் இந்த உலகத்துல அத்தியாவசியமா தேவைப்படுற தண்ணீரை இலவசமா கொடுத்துட்டு வராங்க. இதுவரை லட்சக்கணக்கான மக்கள் இவங்களால பயனடைஞ்சிருக்காங்க. கிராமங்கள்ல இன்னைக்கும் குழாயில ஒரு குடம் தண்ணிக்காக சண்டை போடுற குடும்பங்களை பார்த்துட்டு தான் இருக்கும். எனக்கு என்னோடதுன்னு உரிமை கொண்டாடுற ஆள்களுக்கு மத்தியில இந்த உலகத்துல அத்தியாவசிய தேவையான அந்த தண்ணீரை இலவசமா கொடுக்கிற அந்த பாட்டியோட மனசு எல்லாத்த விட பெருசானது. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பாட்டியோட பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியல. எந்த பத்திரிகையிலையும் அவங்களோட பேர் என்னன்னு மென்ஷன் பண்ணவே இல்ல. இன்னைக்கு வாழ்க்கையில சின்னதா ஒண்ணு பண்ணாலும் தான் பண்ணத 4 பேருக்கு சொல்லி தம்பட்டம் அடிச்சு பெருமை தேடிக்கிற எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் வருஷ கணக்கா பண்ணியும் நம்ம பாட்டியோட பெயர் எந்த பத்திரிகையிலையும் வராத அளவுக்கு பெருந்தன்மையா இருந்திருக்காங்க நம்ம பாட்டி. பாட்டி கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு உதவணுங்கிறத மட்டும் இல்ல, செய்யற சேவைய தற்பெருமைக்காக இல்லாம மனசார பண்ணணுங்கிறதையும் நாம கத்துக்கலாம். அந்த பெயர் தெரியாத பாட்டியோட சேவை தொடரட்டும், அவங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கட்டும். இன்னும் நிறைய பேர் நிறைய ஊர்ல நல்ல உள்ளங்கள் இதே மாதிரி களம் இறங்கட்டும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் யார பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நேம்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.